Cost Accounting, BCom BA Professional Accounting, Cost Accounting, Unit 2, Material Control, Inventory or Material Turnover Ratio. அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குதுன்னு பாருங்கள். Cost of material consumed divided by average value of the material in the stock. ஸோ இதுதான் நம்மளோடது ஃபார்முலா. இதே வந்துட்டு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் ப்ளஸ் பர்ச்சேஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக்கு. இதுதான் நம்மளோடது காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூமோடது ஃபார்முலா. இன்னொன்று வந்து ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் இன் த ஸ்டாக், அந்த கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. இதெல்லாம் கண்டுபிடிக்க அப்புறம் டேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா டேஸ் டியூரிங் த பீரியட் டிவைடட் பை ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு கண்டுபிடிப்போம், அதை வந்து இங்கே அப்ளை பண்ணணும். வாங்க சம் பார்க்கலாம். The following information is related to material for year ended 2010. The value of material is rupees 1 per kg. Opening stock கொடுத்துருக்காங்க 800 kg, purchase 12,000 kg. Closing stock எவ்வளோ கொடுத்துருக்காங்க 400 kg. Calculate the material turnover ratio and express in the numbers of the day average inventory head. ஸோ இது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும், இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஆர் மெட்டீரியல் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் இன் த ஸ்டாக். ஃபஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 800 ப்ளஸ் 12,000 என்னது பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு கண்டுபிடிச்சா 12,400. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைட் பை 2. 800 ப்ளஸ் 400 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 600 நமக்கு கிடச்சிச்சுக்கு. இது வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலா இருக்குல்ல இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் கன்சியூம்டு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் இன் த ஸ்டாக் இதில் வந்து அப்ளை பண்ணுவோம். 12,400 டிவைட் பை 600 இதை வந்து பண்ணால் எவ்வளோ டேஸ் வருது டிவைடட் பை 600 எவ்வளோது 20.66 வருது. ஸோ இது வந்து 20.66 வருது, அதனால் எவ்வளோ மாற்றிக்கிறோம்னா 20.67. இது வந்து டைமாக நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இன்னொன்று வந்து டேஸ் கேட்டிருக்காங்க நமக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் த டேஸ், அதுக்கு வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். டேஸ் டியூரிங் த பீரியட் டிவைடட் பை மெட்டீரியல் ஆர் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 20.67. அதை வந்து நம்ம டேஸ் வந்து எவ்வளோ இருக்கும் ஒரு 1 இயரில் 365 days divided by turnover ratio எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோம் 20.67. இது பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு 17.65 வந்திருக்கு. டேஸு நம்ம எழுதணும். இதே வந்துட்டு மேலே இருக்குது 15க்கு மேலே வந்துச்சுன்னா அது வந்துட்டு ப்ளஸ்ஸாக ஒரு டே வந்துட்டு கன்வெர்ட் ஆயிரும், அதனால் ரெண்டுமே எழுதணும். 17.65 எழுதணும், 18 days. இதுதான் நம்மளோட டர்ன் ஓவர் ரேஷியோ இந்த டேஸ். இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார்முலா வந்து எல்லாருக்கும் மஸ்ட் எழுதணும், எழுதி அண்டர்லைன் பண்ணிவிட்டு காமிங்க, ஃபுல் மார்க் போட்டுருவாங்க.